வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஃபேஸ் மாஸ்க் தான் ஸ்டிச் பண்ண போறோம். 2 to 3 years சில்ட்ரன்ஸ்க்கான பேபி மாஸ்க். ரொம்ப சிம்பிள். நமக்கு ஒரு 2 ஸ்கொயர் பீசஸ் இருந்தாலே போதும். 5 inches எடுத்துக்கோங்க. 5 inches ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக். ஸோ இதை நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபோல்ட்லேருந்து 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து 1 inch இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் எந்த டைரக்ஷனுங்கிறத மட்டும் வீடியோவை நீங்கள் செக் பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்களே அப்ராக்சிமேட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. ஸோ இந்த ஓப்பன் எண்டில் ஒரு ஸ்லைட் கர்வ் நீங்கள் கையால் கூட வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஃபேஸ் மாஸ்க்கு. இதுக்கு நமக்கு எந்த பேட்டர்னும் தேவையில்லை. அவ்வளோதான். பாருங்க, இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம லைனிங் வைக்கணும். லைனிங் நீங்கள் எந்த கிளாத் வேணாலும் எடுத்துக்கலாம். சேம் இதே அளவுக்கு லைனிங் பீசஸையும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு டோட்டல் 4 பீசஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை ரைட் சைட்ஸ் வைக்கிறோம். வச்சுட்டு கர்வ் லைனை நம்ம ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு தேவைன்னா பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டு கர்வ் லைனை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/4 சீம் அலவன்ஸ். இப்போ நம்ம 2 சைடும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த கர்வ்ஸில் நாட்சஸ் கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கட்ஸ். நம்ம மெயின் த்ரெட்டை கட் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ எகெயின் இது ரெண்டையும் ஓப்பன் பண்ணி ரைட் சைட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடும் நம்ம டாப் அண்ட் பாட்டம் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சைட்ஸில் ஓப்பன்ஸ் நம்ம இன்னும் ஸ்டிச் பண்ணல. ஸோ இந்த வழியாக தான் நம்ம இதை இன்சைட் அவுட் எடுக்க போகிறோம். ஸோ உள்ளே கைவிட்டு நல்லா திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஸ்டெப் அயனிங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். குழந்தைக்குங்கிறதுனால நல்ல சாஃப்டான எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். எலாஸ்டிக் 5 inches எடுத்திருக்கேன் ஒரு சைடுக்கு. ஸோ இப்போ நம்ம சைட்ஸை லைட்டாக 1 inch உள்ள ஃபோல்ட் பண்ணி அந்த எலாஸ்டிக்கையும் உள்ள அட்டாச் பண்ணிடலாம். இதே மாதிரி இப்போ நம்ம எலாஸ்டிக்கை அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக்கை ஃபஸ்ட்டு கையால் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெஷின் ஸ்டிச் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம கிளாஸில் இந்த மாஸ்க்கை ரொம்ப சிம்பிளாக எந்த மெஷர்மெண்ட்ஸும் இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் த்ரெட்ஸ் அண்ட் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.